சாதாரணமா இவங்க ஓட்டு திருட்டு இந்த எஸ்ஐஆர் மேட்ரு வெறும் அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. இதை தாண்டி பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த தேர்தல் என்ற ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறோம். ஆனா அவங்க சுவாசிப்பதே தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான். இந்த விஷயத்தை நம்ம பிஜேபி கிட்ட இருந்து சில விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். ஏன்னா அமித்ஷாவாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், தூங்கி எழுந்து அடுத்து எந்த மாநிலத்தில் எலெக்ஷன், எங்க நம்ம போய் பிரச்சாரம் பண்ண போறோம், என்ன விஷயத்தை நம்ம வியூகத்தை கையாள போறோம்ன்றதெல்லாம் அவங்க ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை 24/7 சொல்லுவோம் இல்லையா, அப்படி 24/7 தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல்ல மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க. அதே நேரத்தில் இடி, சிபிஐ இப்படி எல்லா டூல் அவங்க கிட்ட இருந்தாலும் வெற்றிக்கு என்ன நமக்கு தேவைன்றதுல ஒரு திட்டமிடல் இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அதை அவங்க ரொம்ப ஈஸியா அவங்க கிட்ட அதை செய்ய முடியுது. கூட்டணி அவங்க எப்படி கூட வச்சுக்கணும், அவங்கள எப்படி அரவணைக்கணும்ன்ற விஷயத்தெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா கொண்டு போறாங்க. நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாம, தலைமை என்ன சொல்லுதோ, அமித்ஷாவின் முடிவு என்னவோ, மோடியின் முடிவு என்னவோ, அதை பூத் லெவல் ஏஜென்ட் வரைக்கும் அந்த மனநிலையில இருக்கான்.